வறுமையின் பிடியில் சிக்கி இருக்கும்போது நமக்கு இரக்கம் காட்டுவது அல்லது கேலி செய்வது என யாரேனும் இருந்தால் அவர்களிடம் என் வறுமையை போக்க ஏதாவது வழி இருந்தால் காட்டுங்களேன் என்று சொல்லி பாருங்கள். உண்மையில் அவர்கள் தூர போய் விடுவார்கள். ஏனென்றால் உங்கள் வறுமையை அவர் பழிக்கிறார் என்று அர்த்தம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நாம் வறுமையில் இருந்தாலும் தன் மதிப்பை விட்டு கொடுக்க கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருந்தால் அந்த வறுமை நம்மை விட்டு நீங்கும், முன்னேற்றம் காணலாம். அப்படித்தான் செய்தார் ஒரு அறிஞர். அவர் யார் தெரியுமா? இந்த வீடியோவில் அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இவர் நாகரிக ஆடைகளோ காலணிகளோ அணிந்து கொள்வதில்லை. அவ்வளவு வறுமை. பார்த்தவர்கள் பலர் இவரை கேலி செய்தனர். சிலர் இரக்கம் காட்டினர். இவரோ கேலியை வெறுத்தது போல இரக்கத்தையும் வெறுத்தார். ஒரு நாள் இவர் அழுக்கான உடைகளையும் கிழிந்த காலணிகளையும் அணிந்து கொண்டு வெளியே சென்றிருந்தார். இந்த கோலத்தில் இவரை கண்டான் இவரது நண்பன் ஒருவன். அவர் வீடு திரும்பி வந்து சேர்வதற்குள் இவர் வீட்டுக்கு வந்தான். இவருக்கு தெரியாமல் ஒரு ஜோடி 3 காலணிகளை ஜன்னல் வழியாக இவரது அறைக்குள் போட்டு பின்னர் எதுவும் தெரியாதது போல் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். நேரில் கொடுத்தால் அது அந்த மனிதரின் தனி மதிப்பை புண்படுத்துவதாகும் என்று அஞ்சித்தான் அவன் இப்படி செய்தான். இப்படி தெரியாமல் போட்டுவிட்டு வந்தால் இவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் நம்பினான். வெளியே சென்றிருந்தவர் தன் இருப்பிடத்திற்கு திரும்பி வந்தார். பூட்டை திறந்து அறைக்குள் நுழைந்ததும் அங்கே புதிய 3 காலணிகள் இருப்பதை பார்த்தார். அவருக்கு உடனடியாக கோபம் பொங்கிவிட்டது. என் வறுமையை பழிப்பதற்கு இதுவும் ஒரு வழியா என்று கொதித்தெழுந்தார். அந்த 3 காலணிகளை தூக்கி வெளியே எறிந்து விட்டார். எவ்வளவு வறுமை இருந்ததோ அதைவிட பன்மடங்கு அதிகமான தன்மதிப்பும் இவரிடம் இருந்தது. இந்த காலணிகளை இங்கே போட்டவனுக்கு பொருட்செல்வம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் என் அறிவு செல்வம் அதைவிடவும் மிகவும் உயர்ந்தது என்று பெருமித உணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் கொண்டிருந்த அவர் யார் தெரியுமா? அவர்தான் டாக்டர் சாமுவேல் ஜாக்சன். ஆங்கில மொழிக்கு முதலில் ஒரு அகராதியை உருவாக்கி கொடுத்து அதை வளமிக்க மொழியாக மாற்றியவர். வறுமையில் வாழ்ந்தாலும் இவர் ஆங்கில மொழிக்கே ஆசானாக மாறிவிட்டார். தன் மதிப்பில் விட்டு கொடுக்காமல் வாழுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் வளர்ச்சி மேன்மையடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.